21/7/2024 அக்ஷயா 661 ஒரு கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், நேற்று நம்ம 20ஆம் தேதி காருண்யா 662க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஆல் போர்டு 2 3 கொடுத்தோம், 3 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஏ போர்டு 4 3 கொடுத்துருக்கோம், 3 வந்து பி போர்டில் வந்திருக்குது. 0க்கு பவர் 5 2 போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா, 2 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 39 74 35ன்னு கொடுத்துருக்குறோம். 35ங்கிற நம்பர் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருந்தது. ஆனால் 3 டபுள்ஸ் அடிப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் 5 0ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் 0க்கு பவர் 5. சரிங்களா, வந்தால் அப்படி வரும்னு பார்த்தோம். ஆனால் 55ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, 0க்கு பவர் 5 2 5ஆகவே கொண்டு வந்துட்டாங்க. 35ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்குது. டபுள் 5 இறங்குன்னு எதிர்பார்க்கல. சரி, இறங்காதுன்னு தான் நினச்சேன் நான். அதனால தான் டபுள் 5 கொடுக்கல. நேற்று 1 6 டபுள்ஸாக வரும், இல்லைன்னா 3 வரும்னு எதிர்பார்த்தேன், இல்லைன்னா இந்த 7 வரலாங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் அடித்த நம்பரு திருப்பியும் டபுள் 5 கொண்டு வந்துருக்காராங்க. 5 5 3ன்னு அடித்தாங்க. அதனால் 3 டபுள் 3 5ன்னு தான் வரும்னு பார்த்தேன். அதுக்கு தான் நேற்று 3 5 3ன்னுலாம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு 35ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால தான் 35ன்னு கொடுத்தேன். இங்கே 53ன்னு சி போர்டு பிசி வந்தாலும் 35ங்கிற நம்பர் வரணுங்கிறது தான் அந்த நம்பர் கொடுத்துருந்தோம். அது கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா, சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாமா. சி போர்டு நேற்று 5 வர மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் 165 எடுத்திருந்தோம். அதுக்கு உண்டான பவர் வந்துச்சுன்னா 7 7 0ங்கிற மாதிரிலாம் டபுள்ஸாக இறங்குன்னு பார்த்தோம். ஆனால் 5 டபுள்ஸாக வந்திருக்குது. சரியா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாமா. அக்ஷயா 661க்கு உண்டான கணிப்பு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் டிக்கெட் போடணுமா, 8610575149ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஹாயின் போடுங்க. ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பர். சரிங்களா, கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். சரிங்களா, நாளைக்கு உண்டான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0ங்கிறது எனக்கு வருது. நேற்று வந்து 3 கொடுத்தோன்னு 3 பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி 7 0ன்னு வருது. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்கேன். இந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2. நீங்கள் ஆல் போர்டு வச்சிங்கன்னா 7 எடுத்திங்கன்னா சூஸ் பண்ணிங்கன்னா 2ஐயும் சேர்த்து வைங்க. 0 வச்சிங்கன்னா 5ஐயும் வைங்க. சரிங்களா, 9 எடுத்தால் 4 வைங்க. ஆல் போர்டுக்கு 2 நம்பர் நீங்கள் அழகாக வைக்கலாம். அதில் இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆல் போர்டு வரும். ஒன்று நான் கொடுத்த மாதிரி வரும், இல்லைன்னா டைரெக்டாக வரும், பவரில் வரும். 7க்கு 2 0க்கு 5 9க்கு 4. சரிங்களா, இந்த மாதிரி சூஸ் பண்ணி வைங்க. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 6ங்கிற மாதிரி இருக்குது. பியில் வந்து 4 9, சி போர்டு 0 7ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னு இந்த 3 ஆனது எங்கே வேணாலும் வரலாம், திரும்பவும் 3 வர்ற மாதிரி இருக்குது. சி போர்டுக்கே கூட வரலாம். உங்கள் கணிப்பில் அப்படி எதாவது வந்துச்சுன்னா மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு பி போர்டாக மாறலாம். சரிங்களா, பி போர்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக 4 9 தான் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் வருமானா வரலாம். ஏன்னா இன்றைக்கி ஏசி ஜம்பிங் டபுள்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க, ஏசிக்கு தான் அடிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு ஏபிபிசி அந்த மாதிரி டபுள்ஸ் வரல. நாளைக்கு அநேகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அப்படி வந்தால் 66 11லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, அடிக்கலாம். 99 இருக்குது. திரும்பவும் 4 கொடுத்துருக்குறேன்னா பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 7 இதுதான் வரணும். சரிங்களா, என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி 41ங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அது வந்து 41ஆகவும் வரலாம், 14ஆகவும் வரலாம். அதே மாதிரி 0 7 7 0ஆகவும் வரலாம், 0 7ஆகவும் வரலாம். 13 அதே மாதிரி தான், 13ஆகவும் வரலாம், 31ஆகவும் வரலாம். 12 அதே மாதிரி தான், 2 1ஆகவும் வரலாம், 12ஆகவும் வரலாம். 0 6 43 16 53 இதுவும் அதே மாதிரி தான். நாளைக்கு ஒரு 53 வருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நாளைக்கும் 3 வரலாம், 5ம் வரலாம். சரிங்களா, அதுக்காக கொடுத்துருக்குறேன். 460 143 199 016 869 607 112 140 ஒரு 8 செட்டு 3 டிஜிட்டலில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய கணிப்பில் அது பாக்ஸு. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு பாக்ஸாக வந்தால் பாக்ஸாக போடுங்க, இல்லைன்னா மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, நான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். எப்படி வேணாலும் மாறி வரலாம், நம்ம கொடுத்த மாதிரி தான் வரும்னு கிடையாது. கேரளா பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் மாறி உட்காரும்.
அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு ஒரு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2D வரணும். இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த டபுள்ஸ் வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வரணும், இல்லை இந்த மாதிரி வரணும் பேட்டர்னில். சரிங்களா? நாளைக்கும் அதேமாதிரி 7-0-0-7லாம் கொடுத்துருக்கேன். அது 0-7 தான் வரணும், இல்லை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. ஆல் போடுங்க. ஏபிபிசி ஏசி எதெல்லாம் வேணாலும் வரலாம். சரிங்களா? நம்ம 3 டிஜிட்டலில் அந்த மாதிரி ஒரு கணிச்சு வச்சுருப்போம் 607 அந்த மாதிரி. ஆனால் 607ஆகவும் வரலாம். ஒரு வேளை ஒரு நம்பரை எடுத்துகிட்டு இந்த நம்பரை மாற்றி கூட அடிப்பாங்க. 7-0ங்கிற மாதிரி அடிப்பாங்க. நான் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே பிசிக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம கீழே பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். 140லாம் எடுத்துருக்கோம், 06லாம் எடுத்துருக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் வரும். அதுக்காக தான் நம்ம பிரித்து இங்கே கொடுத்துருக்குறோம். பாருங்கள், உங்கள் கணிப்போடு ஒத்து வந்தால் மட்டும் அதை ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி தான் இதுவும் கேரளாவுக்கு மற்றும் டியர் 1 மணி ஷோ டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் போடுங்க. அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் டிக்கெட் புக்கிங். சரிங்களா? 4 ஷோக்கும் டிக்கெட் போடலாம். இன்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பக்கா செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் யூடியூப்பில் போய் தேட வேண்டியது இருக்காது. அதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். தெரிஞ்ச நண்பர்களுக்கு என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துன்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.